ஹாய் காய்ஸ், இது உங்கள் சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கிற இயல் 1லேருந்து 7 வரை இருக்க மனப்பாட பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இயல் 1ல் அன்னை மொழியே தான் இருக்குது. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பாத எண்தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ்சி சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இதை எழுதினது யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திராணர். அடுத்து இயல் 1ல் காலக்கணிதம். காலக்கணிதம் பார்த்திங்கன்னா, மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்ப தறிந்து ஏகுமென் சாலை, தலைவர் மாறுவார் தர்பார் மாறும், தத்துவ மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இதை எழுதினது யாருன்னா கண்ணதாசன். இயல் 3 தான் இப்போ பார்க்க போகிறோம். இயல் 2ல் நமக்கு மனப்பாட பாடல் கிடையாது, அதனால தான் ஸ்ட்ரைட்டாக இதுக்கு வந்துட்டேன். இயல் 3ல் காசி காண்டம் தான் பார்க்க போகிறோம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனித்து உரைத்தல், திருந்தர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல், பூமெனில் பின் செல்வதால் பரிந்த நான் முகமன் வளங்கள், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இப்போ அடுத்து இதில் பார்த்திங்கன்னா யார் இதை எழுதியிருக்காங்கன்னா அதிவீரராம பாண்டியர். அடுத்து பார்த்திங்கன்னா இயல் 3ல் நமக்கு திருக்குறளும் இருக்குது, மனப்பாட திருக்குறளும். வாங்க பார்க்கலாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, பல்லார் பகைக்கொள்ளலின் பத்தெடுத்த தீமைத்தே, நல்லார் தொடர்கை விடல். அடுத்து பார்த்திங்கன்னா பண்ணெண்ணம் பாடல் கைப்பின்றேல், கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண், அருமை உடைத்தேன் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இயல் 4ல் இருக்கிற மனப்பாட பாடல் பார்க்கலாம். இயல் 4ல் திருவிளையாற்ற புராணம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க. மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல், புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காட நாருக்கு, பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவின் தாழ்ந்தான், நுண்ணிய கேள்வி யோரும் மன்னனின் நுவன்ற சொல்லாம், தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தித் தணிந்தது என்னா. இதை எழுதினது யாருன்னா பரஞ்சோதி முனிவர். அடுத்து பார்த்திங்கன்னா இயல் 5ல் கம்பராமாயணம் தான் பார்க்க போகிறோம். கம்பராமாயணம் பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பாலகாண்டமும் நாட்டு படலமும், இன்னொன்று பார்த்திங்கன்னா அயோத்திய காண்டம் கங்கை படலம். பார்க்கலாம் வாங்க. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவி ஏங்க குவளைக்கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரயாழின், வண்டுகள் இனித்து பாட மருதம் விற்றிருக்கும் மாதோ. அடுத்து பார்த்திங்கன்னா அயோத்திய காண்டம் கங்கை படத்தில் பார்த்திங்கன்னா வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழிய அழகுடையான். இதை எழுதினது யாருன்னா கம்பர். அடுத்து திருக்குறள் இருக்கு இயல் 5ல். என்னன்னு பார்க்கலாம். செயற்கை அறிந்து கடைத்தும் உலகத் இயற்கை அறிந்து செயல், பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள், குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. அடுத்து பார்த்திங்கன்னா
குற்றம் இலனாய் குடிசெய்த வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. இன்மையின் இன்னாத தியாதியின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அடுத்து இயல் 6ல் சிலப்பதிகாரமும் பார்க்க போகிறோம். தூசும் துகிரும் மாரமும் மகிழும் மாசறு முத்தும் மணியும் பொன்னும் மருங்கல வெறுக்கையோடு அளந்துகடை அறிய வளம்தலை மயங்கிய நனந்தலை மருங்கும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். இதை எழுதினது யாருன்னா இளங்கோவடிகள். இயல் 6லேயே முத்தொள்ளாயிரம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சேர நாட்டில் அள்ளல் பழனத்து அரங்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டோ எனவேரி பொல்லித்தடம் கைசிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடோ. இதில் பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரத்தில் நமக்கு யார் எழுதுனாங்கன்னு கொடுக்க கிடையாது. அடுத்து கடைசியாக இயல் 7ல் தேம்பாவணி. இதில் பார்த்திங்கன்னா இயற்கை கொண்ட பரிவு நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன் இசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோணும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம்கொள் என்று ஒலித்த அழுவ போன்ற. இதை எழுதினது யாருன்னா வீரமா முனிவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.